ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சுசியம். இது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஸ்வியம் சுசியம்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இதுக்கு செய்யக்கூடிய அந்த மாவு மட்டும் நம்ம கரெக்டாக போதும். இது வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அந்த கடலைப்பருப்பை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு எடுத்த அந்த கடலைப்பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் வந்துட்டு வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஊற வைக்காத பருப்பாக இருந்தது அப்படின்னா ஒரு 7-8 விசில் கூட வந்துட்டு வைங்க. இப்போ பருப்பை எடுத்து பார்த்தாச்சுன்னா இந்த மாதிரி வந்துட்டு நல்லா நசுங்குனா மாவு மாதிரி ஆகணும். இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு பருப்பு வந்துட்டு கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இதில் மிச்சம் இருக்க அந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே நம்ம வேக வச்சுட்டு வெள்ளை சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கடலைப்பருப்பை எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஒரு கடாய்க்கு மாற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுனதுக்கப்புறமா அந்த கடலைப்பருப்பை ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி வந்துட்டு அமுக்கி விட்டுக்கோங்க. கரண்டி இல்லை ஒரு மத்து வச்சு நம்ம அமுக்கினாலும் சரி. பருப்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்துட்டு நசுக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்தோம். அதே 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுக்கணும். 1 கப் அளவுக்கு வெல்லம் வந்துட்டு இனிப்பு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட ஒரு 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிடும். கடலைப்பருப்பு இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கடலைப்பருப்பு வந்துட்டு ரெடியானதுக்கப்புறமா வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதில் அரை மூடி அளவுக்கு தேங்காயை திருவி வச்சுருக்கேன். அந்த திருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இந்த பச்சை தேங்காய் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த தேங்காயை நெய்யில் வந்துட்டு லைட்டாக வறுத்துட்டு கூட இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பருப்பு தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதிலேருந்து கொஞ்சமாக பருப்பு எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வந்துட்டு உருட்டிக்கோங்க. உங்களுக்கு மாவு வந்துட்டு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் உருண்டை வந்துட்டு நமக்கு உருட்ட வரும். நீங்கள் நல்லா தண்ணி மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு வராது. அதனால் இந்த உருண்டையை வந்துட்டு நல்லா வந்துட்டு கெட்டியாகிற வரலையும் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ எல்லா உருண்டையும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம மைதா மாவு வந்துட்டு இப்போ ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு வந்துட்டு கடலைப்பருப்பு எடுத்தேன். அதுக்கு 3/4 கப்பு அளவுக்கு மைதா மாவு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அந்த சோடா உப்பு இருக்குல்ல, அதையும் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இட்லி மாவு இருந்தாலும் இது கூட அந்த இட்லி மாவு கூட வந்துட்டு சேர்த்துக்குவாங்க. நீங்கள் இட்லி மாவு சேர்க்குற மாதிரி இருந்தாலும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாவு வந்துட்டு நீங்கள் ரொம்ப தண்ணி மாதிரி கரைச்சிடாதீங்க. தண்ணி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா பருப்பில் வந்துட்டு இந்த மாவு வந்துட்டு ஒட்டாமல் இருக்கும். ரொம்பவும் கெட்டியாக இருந்தாலும் நம்ம பொரித்து எடுத்ததுக்கப்புறமா மேலே அந்த லேயர் வந்துட்டு கல் மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாவு வந்துட்டு கரெக்டான பதத்துக்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ நம்ம உருட்டி வச்ச அந்த உருண்டையை இந்த மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்துட்டு மிதமான சூடில் இருக்கணும். மிதமான சூடில் இருக்கிறப்ப நம்ம டிப் பண்ணி வச்சுருக்க அந்த உருண்டை எல்லாத்தையுமே இந்த ஆயிலில் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் போட்டு ரொம்ப நேரம்லாம் வச்சுருக்க வேண்டியதில்லை. இந்த உருண்டையை போட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளாரையே இது வந்துட்டு நல்லா வெந்துடும். ஆல்ரெடி உள்ள பருப்பெல்லாம் வந்துட்டு நமக்கு நல்லா வெந்து தான் இருக்கும். மேலே லேயர் மட்டும்தான் நமக்கு வேகணும். அதனால் உள்ளே போட்டுட்டு லைட்டாக வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆன உடனேயே இதை வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், ஈஸியாக சிம்பிளாக நமக்கு வந்துட்டு சுசியம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.